வணக்கம். இது கதை கேட்கும் நேரம். இன்று நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய மகாபாரதம் அறத்தின் குரல் யாத்திரை நேர்ந்தது கேட்க போறீங்க. பாண்டவர்கள் எது நடக்கக்கூடாது என்று கருதினார்களோ அதுவே ஒரு நாள் நடந்துவிட்டது. வேண்டுமென்று நடக்கவில்லை, சிறிதும் எதிர்பாராத நிலையில் தற்செயலாக நடந்துவிட்டது. அர்ஜுனன் அன்று காலை ராஜ மாளிகையின் பிரதான வாயிலில் ஏதோ காரியமாக நின்று கொண்டிருந்தான். அப்போது திடீரென்று யாரோ ஒருவர் பரிதாபகரமாக ஓலமிட்டுக் கொண்டே வாயிலுக்குள் நுழைந்து வரும் ஒலி கேட்டது. அர்ஜுனன் திடுக்கிட்டுப் போய் தலை நிமிர்ந்து பார்த்தான். ஓர் அந்தணர் பதறியடித்துக் கொண்டு வேர்க்க விறுவிறுக்க உள்ளே நுழைந்து வந்து கொண்டிருந்தார். அவன் அவரை அங்கேயே தடுத்து நிறுத்தி, "உம்முடைய குறை என்ன? எதற்காக துயரமுற்றவர் போல் காணப்படுகிறீர்?" என்று வினவினான். "அரசே, நான் என்னவென்று கூறுவேன்? தருமமே உருவான தங்கள் தமையனார் ஆட்சியில் கூட இப்படி நடக்குமா? எனக்கு சொந்தமான பசுக்களை காட்டு வேடர்கள் திருடிக் கொண்டு போய்விட்டனர். அவைகளை மீட்டுத் தருவதற்கு உதவி நாடி இங்கே வந்தேன்" என்று பரபரப்புடனும் பதற்றத்துடனும் அந்த அந்தணர் மறுமொழி கூறினார். "அஞ்சாதீர், இப்படியே நில்லும். நான் மீட்டுத் தருகிறேன் உம்முடைய பசுக்களை. இதோ உள்ளே சென்று வில்லும் கனைப்பூட்டிலும் எடுத்துக்கொண்டு வருகிறேன்" என அவருக்கு மறுமொழி கூறி அங்கேயே நிறுத்திவிட்டு தான் வில்லெடுத்து வருவதற்காக உள்ளே சென்றான் அர்ஜுனன். அப்போதுதான் அந்த சம்பவம் நடந்துவிட்டது. மாளிகைக்குள் நுழைந்து படை கலங்களாகிய வில், வேல் முதலியன வைக்கப் பெற்றிருக்கும் இடத்தை அடைவதற்கு நடுவில் ஓர் பூம்பொழிலை கடக்க வேண்டும். இந்த பூம்பொழில் திரௌபதிக்கும் அவளுடைய அந்தப்புரத்தை சேர்ந்த பெண்களுக்கும் பழகுவதற்குரிய இடம். அந்தணருக்கு உதவி செய்து அவருடைய பசுக்களை மீட்டுத் தர வேண்டுமென்ற அவசரத்தினால் மகளிருக்குரிய அந்த பூம்பொழிலின் நடுவே செல்லும் குறுக்கு வழியாக படைக்கல சாலையை நோக்கி நடந்தான் அர்ஜுனன். அங்கே திரௌபதி தன் தோழிகளோடு விளையாடிக் கொண்டிருக்கிறாள் என்பது அவனுக்கு தெரியாது. தருமனும் அப்போது அவளோடு பூம்பொழிலில் இருந்தான். ஒரு பூச்செடிக்கு கீழே திரௌபதியின் பாடகமும் சிலம்பும் சுமந்த பாதங்களை மட்டும் அர்ஜுனன் பார்க்கும்படியாக நேர்ந்துவிட்டது. தீயை மிதித்து விட்டவன் போல திடுக்கிட்டான் அவன். நாரதர் கூறிய நிபந்தனை நினைவிற்கு வந்தது. திரௌபதியையே பார்க்கக்கூடாது என்றால் அவள் திருவடிகளை மட்டும் எப்படி பார்க்கலாம்? அதுவும் பிழைதானே. எனவே கட்டுப்பாட்டுக்கு அடங்கி நிபந்தனைப்படி தான் தீர்த்த யாத்திரை போவதென்று மனதிற்குள்ளேயே தீர்மானம் செய்து கொண்டான். அந்தணருக்கு வாக்களித்தபடி பசுக்களை மீட்டுத் தந்த பின் யாத்திரையை தொடங்க முடிவு செய்து கொண்டு வில்லும் கணையும் ஏந்தி அந்தணரோடு புறப்பட்டான். காட்டு வேடர்களை வென்று அந்தணரின் பசுக்களை மீட்டுக் கொடுத்த உடனே அவசரமாக அரண்மனை திரும்பி யாத்திரை கோலம் பூண்டான். புறப்பட்டு செல்வதற்கு முன் சகோதரர்களிடம் நிகழ்ந்த செய்தியை கூறி விடை பெற்றான். பாரத தேசத்தில் மானிட சரீரத்தின் பாவங்களை கழுவி பவித்திரமாக்கும் புண்ணிய நதிகள் அநேகம் இருக்கின்றன. அவற்றுள் சிறந்ததும் முதன்மை வாய்ந்ததும் கங்கை நதியே. வேறு பல முனிவர்களுடனும் தேச யாத்திரை புரிபவர்களுடனும் சேர்ந்து பிரயாணம் செய்த அர்ஜுனன் முதலாக இவ்வளவு சிறப்பு பொருந்திய கங்கை நதியில் நீராடும் வாய்ப்பை பெற்றான். உடன் வந்த முனிவர்கள் யாவரும் அவரவர்களுக்கு தோன்றிய துறைகளில் நீராடுவதற்காக இறங்கினர். அர்ஜுனன் மட்டும் ஒதுக்குப்புறமாக தனியே ஓர் துறையில் இறங்கினான். அந்த துறை அருகே பெரும் பெரும் பாறைகளும் பாறை குகைகளும் இருந்தன. துறையில் இறங்கி நதியின் நடுப்பகுதிக்கு வந்து நீராடிக் கொண்டிருந்தான் அர்ஜுனன். அப்போது கரையருகே இருந்த பாறை பிளவுகளோடு கூடிய குகை ஒன்றில் இருந்து யாரோ சில பெண்கள் சிலம்பு குலுங்க நடந்து வரும் ஒலி கேட்டது. வளையொலியும் சிலம்பொலியும் கேட்டு வருபவர் யௌவன மகளிர் என்பதை அனுமானித்துக் கொண்டான் அவன். உடனே அவர்கள் தன்னை கண்டு அஞ்சி ஓடிப் போய்விடாமல் இருப்பதற்காக சில வினாடிகள் மூச்சை அடக்கி நீரில் மூழ்கிக் கொண்டான். மேலெழுந்து மறுபடி அவன் தலை நிமிர்ந்து பார்த்தபோது சௌந்தரியமான காட்சியை அங்கே கண்டான். விண்மீன்களுக்கு நடுவே எடுப்பாக விளங்கும் தன்மதியைப் போல பல இளம் பருவத்து தோழி பெண்களுக்கு நடுவே தனி அழகுடன் நாகக்கண்ணிகைப் போல தோன்றிய யுவதி ஒருத்தி நீராட இறங்குவதற்காக ஆடை அணிகளை கழற்றிக் கொண்டிருந்தாள். அங்கங்கள் அத்தனையும் கண்களாகவே இருந்தால் 2 கண்களால் மட்டும் பார்க்க முடியாத அவள் அழகை
பரிபூர்ணமாக அனுபவிக்கலாமே என்று தோன்றியது அவனுக்கு. நீராடுவதற்கு தயாராக ஆடை அணிகளை குறைத்துக் கொண்டு நின்ற அந்த நிலை, அந்த யுவதியின் சரீரத்தில் ஒவ்வொரு அணுவிலும் ஜதி போடுகின்ற அழகை அவன் கண்களுக்கு காட்டின. அர்ஜுனன் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே நின்றான். சட்டென்று அவர்கள் துறையிலே இறங்குவதற்காக திரும்பிய போது அவள் பார்வை நீரோட்டத்தின் நடுவே நின்ற அவன் மேல் நிலைத்தது. ஓடும் நீர் நடுவே எடுப்பான தோற்றத்தோடு நிற்கும் அவன் அழகு அவளை தலைகுனிய வைத்தது. அவள் நாணி தலைகுனிந்தாள். அதன்பின் நீராடும்போது அவனும் சரி அவளும் சரி கங்கை நீரில் மட்டும் திளைத்து ஆடவில்லை, ஒருவர் மனதில் மற்றொருவராக மாறி மாறி திளைத்தாடினார்கள். கங்கையின் நீரோட்டத்தில் இடையிடையே தென்படும் கயல் மீன்களைப் போன்ற அவள் விழிகள் அவனையே கடைக்கணித்தன. அவன் கண்களோ அவள் தோற்றத்தை நோக்குவதில் இருந்து இமைக்கவே இல்லை. கண்களின் இந்த ஒத்துழைப்பு காதலின் பாஷையோ என்னவோ? அந்த பெண்களின் உரையாடலில் இருந்து அவர்கள் நாகலோகத்தை சேர்ந்த கன்னிகைகள் என்றும் அவள் நாகலோகத்து இளவரசி உலூப்பி என்றும் அர்ஜுனன் பராபரியாக தெரிந்து கொண்டான். நீராடி முடித்த பின் அவர்கள் மீண்டும் குகை வழியாக நாகலோகத்துக்கு கிளம்பினார்கள். அப்போது உலூப்பி மட்டும் அவனை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றாள். நீங்கள் என்னை இப்படி தனியே செல்லவிட்டு இருக்கலாமோ? என்னை பின்பற்றி என்னோடு வந்தால் என்ன என்று அவனை அழைப்பது போல இருந்தது உருக்கம் நிறைந்த அந்த பார்வை. திடீரென்று அவன் மனதிலும் மின்னலைப் போல அதிவேகமாக ஓர் எண்ணம் தோன்றியது. நாம் இந்த அழகியை பின்பற்றி இவளோடு சென்றால் என்ன? இந்த எண்ணம் தோன்றிய மறுகணமே காவி ஆடைகளை பிழிந்து அறையில் கட்டிக்கொண்டு துறையில் இருந்து கரையேறி குகைக்குள்ளே நுழைந்து பதுங்கி பதுங்கி நடந்தான். உலூப்பியோடு நாகலோகத்தை அடைந்த அர்ஜுனன் நாகலோகத்து அரசனால் அன்போடு வரவேற்கப்பட்டான். தன் மகளுக்கும் அவனுக்கும் கங்கை கரையில் ஏற்பட்ட சந்திப்பையும் காதலையும் தோழிகள் மூலம் அறிந்து இருவரையும் மணமக்களாக்கி திருமணம் செய்து வைத்தான். அர்ஜுனனும் உலூப்பியும் மணமான பின் பல நாள் இன்ப வாழ்வில் திளைத்தனர். காதலர்களின் மனமொத்த வாழ்வாகிய அந்த வாழ்வில் நாட்கள் கழிந்ததே அவர்களுக்கு தெரியவில்லை. காலம் நேரம் இவைகளை மறந்து தன்மயமாய் ஒன்றி நுகரும் இன்பம்தானே உயர்ந்த இன்பம். அர்ஜுனனுக்கும் உலூப்பிக்கும் இரவான் என்றோர் புதல்வன் பிறந்தான். புதல்வன் பிறந்த சில நாட்களுக்கெல்லாம் அர்ஜுனன் நாகலோகத்தில் இருந்து புறப்பட்டு மீண்டும் தனது தீர்த்த யாத்திரையை தொடங்கினான். நாகலோகத்தில் இருந்து திரும்பி வரும்போது இமாசலத்தின் சாரலிலுள்ள பல தீர்த்தங்களிலும் நீராடி மகிழ்ந்தான். இவ்வாறே வடநாட்டில் உள்ள சகல தீர்த்தங்களிலும் நீராடி முடித்த பிறகு ஞான வளமும் நிலவளமும் மிகுந்து சித்திக்கு ஒரு வித்து என்று கூறத்தக்க சிறப்புடைய தென்னாட்டை அடைந்தான் அர்ஜுனன். தென்னாட்டில் அவன் முதலாக பார்த்த இடம் திருவேங்கடமலை. தமிழ் திருநாட்டின் வடபால் அமைந்திருந்த அந்த திருமலையில் உள்ள அருவிகளில் நீராடி அங்குள்ள இறைவனை வழிபட்ட பின் காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சிதம்பரம் முதலிய தலங்களை கண்டான். ஆங்காங்கே இருந்த ஆறுகளிலும் புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடி மேற் சென்றான். பூலோக வைகுண்டம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீரங்கத்திற்கு வந்து காவிரியில் நீராடி அரங்கநாத பெருமானை தரிசித்துக் கொண்டு பொதியை தென்றலும் தமிழ் தென்றலும் ஒருங்கு வீசும் சிறப்பும் தொன்மையும் வாய்ந்த மதுரை மாநகரத்தை அடைந்தான். வையை வளமும் தமிழ் வளமும் பாண்டிய மன்னர்களின் ஆட்சி வளமும் ஒருங்கு திகழும் கூடல் மாநகரில் பாண்டிய மன்னர் பரம்பரையில் அப்போது ஆண்டு கொண்டிருந்த அரசனை காண சென்றான். துறவு கோலமுடையவர் போல தோன்றுகிறீர். மிக இளம் பருவத்தில் வாழ்க்கையில் வெறுப்புற்று துறவு மேற்கொண்டு விட்டீர் போலும். நீவீர் இங்கே பாண்டிய நாடு வந்த காரியம் யாது? அதற்கு நான் ஏதாவது உதவி செய்ய இயலுமாயின் பெரும் பேறு உடையவன் ஆவேன் என்றான் பாண்டிய மன்னன். கண்ணியை கண்ணுற்று ஆட வேண்டி இங்கே பாண்டி நாடு வந்தேன் என்று விசயன் மறுமொழி கூறினான். என்ன, கண்ணியையா? இல்லை இல்லை, நான் கூறியதாவது கன்னியாகுமரி கடலில் நீராடி செல்வதற்கு என்ற அர்த்தத்தில். ஓஹோ, அப்படியா? பாண்டியனும் அர்ஜுனனும் ஏக காலத்தில் சிரித்தனர். தீர்த்த யாத்திரைக்காக வந்தவன் என்பதை தவிர வேறு ஏதும் தன்னை பற்றி கூறவில்லை அவன். பாண்டிய மன்னன், மதுரையில் இருக்கும் வரை தாங்கள் என் அரண்மனை நந்தவனத்திலேயே ஆசிரமம் அமைத்துக் கொண்டு தங்கியிருப்பது எனக்கு மகிழ்ச்சியை தரும் என்று வேண்டிக் கொண்டான். அர்ஜுனனும் அவனோடு வந்து வேறு சில யாத்ரிகர்களும்
அவ்வாறே தங்கியிருப்பதற்கு சம்மதித்தார்கள். அர்ஜுனனும் அவனை சேர்ந்தவர்களும் தங்கியிருந்த அந்த நந்தவனம் அரண்மனை பெண்கள் பொழில் விளையாடுவதற்குரிய இடம். பாண்டிய மகள் சித்திராங்கதையும் அவளை சேர்ந்தவர்களும் அந்தப்புறத்து மகளிரும் அங்கே பொழுதுபோக விளையாட வருவது வழக்கம். அர்ஜுனன் அங்கே தங்கிய நாளில் மாலை பொழுதில் சித்திராங்கதை தன் தோழிகளோடு பூப்பந்து விளையாடுவதற்காகவும் மலர் கொய்வதற்காகவும் அந்த பொழிலுக்கு வந்தாள். அந்த சமயத்தில் அர்ஜுனனோடு வந்தவர்கள் எங்கோ வெளியே சென்றிருந்ததனால் ஆசிரமத்தில் அவன் மட்டுமே தனியே இருந்தான். சித்திராங்கதையின் அழகு அவனை அனுராகம் கொள்ள செய்தது. தோழிகளை விட்டு பிரிந்து தனியே மலர் கொய்து கொண்டிருந்த அவளுக்கு முன்னால் யாரோ நடந்து வரும் காலடி யோசை கேட்டு தன் தோழிகளில் எவராவது இருக்கும் என்றெண்ணிக்கொண்டு, "யாரடி பெண்ணே, அதற்குள் மலர் கொய்து முடித்து விட்டாயா?" என்று கேட்டவாறே திரும்பி பார்த்தாள். அடுத்த கணம் திகைப்பும் வியப்பும் பயமும் உணர்ச்சி வடிவில் அவளை ஆட்கொண்டன. வெட்க மேலீட்டால் அவள் கால்கள் அங்கிருந்து அசைவதற்கு மறுத்துவிட்டன. கையில் பூக்குடலையோடு நின்று கொண்டிருந்த அவளுக்கு எதிரே அழகே வடிவான இளங்காலை ஒருவன் புன்முறுவல் போத்து நின்று கொண்டிருந்தான். அவனை உற்று பார்த்ததில் யார் என்று அவளுக்கு புரிந்துவிட்டது. அன்று அவையில் தன் தந்தையினிடம் கன்னியாகுமரிக்கு நீராட செல்பவராக தம்மை அறிமுகப்படுத்திக் கொண்ட துறவிதான் இப்போது இப்படி நவயௌவன புருஷனாக நிற்கிறார். அவனுடைய அழகு அவளை கவர்ந்தது. அவளும் நேரே பார்க்க துணிவின்றி ஓரக்கண்களால் மெல்ல அவனை பார்த்தாள். அவனுடைய மோகன புன்முறுவலை காண காண அவளுடைய வாயிதழ்களும் நெகிழ்ந்தன. பூவினுள்ளே மறைந்திருக்கும் நறுமணத்தைப் போல அவளுடைய அந்த புன்னகையில் ஒரு வகை கவர்ச்சி இலைமறை காய் போல மறைந்து தோன்றியது. நாழிகை கழிய கழிய சித்திராங்கதைக்கும் அர்ஜுனனுக்கும் இடையிலிருந்த தொலைவு குறைந்து கொண்டே வந்தது. இருவரும் ஒருவருக்கொருவர் மிக மிக அருகிலே நின்றார்கள். ஒருவர் விடுகின்ற மூச்சு இன்னொருவர் முகத்தில் படும். உள்ளங்கள் அன்பால் தழுவி பிணைந்து விட்டதைப் போல உடல்களும் தழுவிக்கொண்டன. இருவரும் அங்கே அப்போதே காந்தர்வ விவாகம் செய்து கொண்டார்கள். மறுபடியும் சித்திராங்கதையின் தோழியர்கள் அவளை தேடி வந்த போதுதான் அவள் அர்ஜுனனை பிரிய மனமின்றி பிரிந்து சென்றாள். இவ்வாறே பல நாட்கள் சித்திராங்கதை அர்ஜுனன் காதல் களவு முறைப்படி அந்த பூம்பொழிலில் வளர்ந்து வந்தது. சித்திராங்கதையின் தோழிகள் படிப்படியாக இந்த விவரத்தை அறிந்து கொண்டு அரசனுக்கு தெரிவித்தனர். அரசன் அர்ஜுனனை வரவழைத்து விசாரித்து அவன் யார் என்பதை புரிந்து கொண்டு மகிழ்ந்தான். கண்ணியை கண்ணுற்று ஆட வந்ததாக அன்று 2 பொருள்படும்படியாக பாண்டியனுக்கு கூறிய பதிலை மெய்ப்பித்து விட்டான் அர்ஜுனன். பாண்டவ சகோதரர்களில் ஒருவனும் வில்விசயன் என்ற சிறப்பு பெயர் பெற்றவனுமாகிய அர்ஜுனன் தனக்கு மருமகனாக வாய்த்ததில் பெரிதும் திருப்தி கொண்டு அவர்களுக்கு மனம் செய்வித்தான். வானுலக இன்பத்தினும் சிறந்த இன்பத்தை சித்திராங்கதையும் அர்ஜுனனும் அனுபவித்து மகிழ்ந்தனர். பாண்டிய மரபு தழைக்க ஓர் ஆண்மகவு வேண்டும் என்று மன்னன் 4முக கடவுளிடம் பெற்றிருந்த வரம் நிறைவேறும் முகமாக அர்ஜுனனுக்கும் சித்திராங்கதைக்கும் பப்ருவாகனன் என்றோர் புதல்வன் பிறந்தான். மகாபாரதம் அறத்தின் குரல் யாத்திரை நேர்ந்தது. கேட்டதற்கு நன்றி. இன்னொரு பகுதியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. ராரா.